ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுழியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சுழியை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம நிறைய அளவுகளில் செய்யும்போது கொஞ்சம் மிச்சம் மீந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சோன்னா அது எவ்வளோ நாளைக்கு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணுற இந்த பூரணம் ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வெளியில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பருப்பு எந்த பக்குவத்தில் வேகணும், எந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் அப்படின்றத இப்போ என்னோட செய்முறையில் என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பூரணம் செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதுக்கு அதே அளவில் நம்ம தண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த பருப்பு வெந்து வரும்போது தண்ணி ஈக்குவலாக தண்ணி மிச்சம் இல்லாமல் கரெக்டாக வெந்து வரும். 1/2 கிலோ பருப்புக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா 3 விசிலில் கடலைப்பருப்பு வெந்து வந்துடும். விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்குறது நம்ம ஓப்பன் செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். தண்ணி அளவாக வெந்திருக்கும். நம்ம ரைஸ் வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை போல் ஈக்குவலாக நம்ம தண்ணி வச்சோன்னா கடலைப்பருப்பு அளவாக வெந்து வரும். பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருக்குது. ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் எல்லா பருப்பையும் கரண்டியாலே நல்லா மசிச்சு விடுறேன் பாருங்கள். தண்ணியுமே அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் கூட மீறலை, கரெக்டாக வெந்து வந்துருக்குது. நீங்கள் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் சுழியத்துக்கு பூரணம் ரெடி பண்ணும்போது கடலைப்பருப்பு ஈக்குவலாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா கடலைப்பருப்பு அளவாக வெந்து வந்துடும், அடி பிடிக்காது. இப்போ கரண்டியாலே நல்லா கடலைப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ நான் எடுத்து இந்த 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ வெல்லம் கரைச்சல் நம்ம ரெடி பண்ணிடலாம். வெல்லம் கரைச்சல் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். நான் இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம எடுத்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். நீங்கள் வாங்கின வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் அந்த வெல்லத்தை துருவி நம்ம சுழிய செய்யறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்குது. இது கொதிக்க வேண்டியதில்லை. இது நம்ம இறக்கிட்டு அடுத்து ஒரு கடாயை வச்சிடலாம். வச்சுட்டு இதில் நம்ம விருப்பத்துக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்புக்கு ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா முத்தலான தேங்காயும் இல்லை, இலசான தேங்காயும் இல்லை, நடுவில் இருக்கும் பாருங்கள். அந்த தோல் வந்து லேசான ஒரு ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள், அதை போல் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காய் துருவலை இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் இந்த தேங்காய் துருவலை நல்லா வதக்கி விடும்போது நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். கொஞ்சம் லேசாக அந்த ஒரு கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடணும். லேசாக கலர் மாறி வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவே போதுமானது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் அதை அப்படியே குக்கரோடவே இதில் வைக்கிறேன். குக்கரோடவே அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வெள்ளை கரைச்சல் சேர்த்துடலாம். வெள்ளத்தை வடிகட்டி வடித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு, வெள்ளை கரைச்ச தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடணும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்தில் திக்காயிடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிடும். நான் ஒரு 5 நிமிஷமாக கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் வந்துருக்குது.
இப்போ இதில் நம்ம விருப்பத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நான் சர்க்கரையோடு பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம விருப்பத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி கூட இருந்ததுன்னா நெய்யில் பொரித்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த நெய் ஏலக்காய் தூளெல்லாம் நல்லா நம்ம அந்த பூரணத்தோடு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்துடுது பாருங்கள். இது நல்லா ஆறுனா நல்லா திக்காக வந்துடும். இது நல்லா ஆறுனதும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். நமக்கு தேவையானதப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். விசேஷ நாளில் தான் நம்ம நிறையா செய்வோம். அதை போல் நம்ம இதை செஞ்சுக்கலாம். இதுக்கு மேல் மாவு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் மேல் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவும் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்த மாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த மாவு கலந்து விடும்போது தண்ணி நீங்கள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு போல் கட்டிப்பட்டு வந்துடும். ஆனால் தண்ணி சேர்க்கும் போதே நம்ம தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துடணும். அப்போ மாவு கரைக்கிறதுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக வந்துடும். நான் எல்லா தண்ணியுமே ஒன்றா சேர்த்துட்டேன் பாருங்கள். மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம எடுத்த மாவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடணும். நீங்கள் இன்னுமே தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற அளவு கரெக்டாக இருந்தால் தான் அந்த பூரணம் நம்ம சுய உருண்டை போட்டு எடுக்கும்போது அந்த சுழியை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா மாவு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் தெரியும். அந்தளவுக்கு வரணும். இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சு சுழியத்தை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடுறேன். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும்போது பார்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கலாம். மேல் மாவு சீக்கிரமாக கிறிஸ்பியாக வந்துடும். நல்லா இதை கொதிப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பில் நீங்கள் சுழியை செய்கிறீங்கன்னா இதை போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நமக்கு தேவையான இதை மட்டும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மீதத்தை நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதுக்காக நிறையா செஞ்சேன். அவங்க வரும்போது போட்டு தரலாம் அப்படின்றதுக்காக எனக்கு தேவையானதை மட்டும் இப்போ நான் போட்டு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சுழிய ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எண்ணெய் வடிஞ்சதை எடுத்துடலாம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.